கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நமது இரட்சகரும் அருமை மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாளின் வாழ்த்துதலை உங்கள் அனைவருக்கும் கூறிக்கொள்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வெளிப்படுத்துதல் 1:18 முதல் பகுதி. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, சதா காலங்களிலும் உயிரோடு இருப்பதற்காக மரித்த இயேசு உயிர் தெழுந்த நாள் என்று நம் அனைவருக்கும் தெரியும். நம்மளுடனே இருப்பதற்காகவே அவர் பூமிக்கு இறங்கி வந்தார். இறங்கி வந்தோடு நம்மளை கைவிட்டு செல்லவில்லை. நமக்காக நமது பாடல்களுக்காக பாடல்களை அனுபவித்தார். நமது ஒரு மீறுதலுக்காக அவர் காயப்பட்டார். ஆனாலும் அவரை மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனாலும் 3ஆம் நாளாகிய இன்று அவர் உயிர்த்தெழுந்து, எதுக்காக உயிர்த்தெழுந்தால் நம்மளுடனே வாசம் பண்ணுவதற்காக, நம்ம இருதயத்தில் வாசம் பண்ணுவதற்காக, நம்மளை வழி நடத்துவதற்காக, அவர் நம்மளுடனே வாசம் பண்ணுவதற்காகவே அவர் மறுபடியும் உயிர்த்தெழுந்த தேவனாக இருக்கிறார். உலகத்தின் சரித்திரத்தையே மாற்றி போட்ட ஒரு காரியம் இது நம்ம அனைவருக்குமே தெரியும். கர்த்தர் எல்லாமே நினைச்சாங்க. அவங்க கூட இருந்த 12 சீடர்களுமே நினைச்சாங்க. அவர் பின்னால திரளான ஜனக்கூட்டமும் அதை நினைச்சு பயந்தாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு முதல்ல தரிசனமானது அவங்களுக்கு தான், அந்த சீடர்களுக்கு தான். அவங்களத்தான் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பினார். பெந்தைகோஸ்து நாள் என்று ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பினார். அவருக்காக காத்திருந்தவருக்காக பயந்து போய் மாடியில். ஆனால் தேவன் சொன்னார், எனக்காக காத்திருங்க, நான் வருவேன் உங்ககிட்ட அப்படின்னு. அந்த ஒரு வார்த்தையை நம்பி அவங்களும் பயந்துக்கிட்டே மேலே உட்காந்துருந்தாங்க, தனி அறையில் மேலே உட்காந்துருந்தாங்க. அப்போ தேவன் வந்து தொட்டார். அவர்களை தொட்ட அதே தேவன் இன்றைய தினம் உங்களுடன் உறவாடுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். உங்களை தொட்டு உங்களை வல்லமையால் நிரப்புவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். தேவன் உயிர் தெழுந்தது ஒரு சாதாரண காரியம் கிடையாது. நமக்காக உயிர் தெழுந்த தேவன் நம்மளுடனே உரையாடுவதற்காக, நம்மளுடனே இடைப்படுவதற்காக, நம்மளை காலம் முழுவதும் சதா காலங்களிலும் என்ன அர்த்தம், நம்மளோட கஷ்ட காலங்களிலும் சரி, நம்மளோட சந்தோஷமான காலங்களிலும் சரி, வாழ்க்கையில் போராட்டமான காலங்களிலும் சரி, எல்லா நேரத்திலும் நம்மளுடன் இருப்பதற்காக மரித்த இயேசு உயிர் தெழுந்து நம்மளுடனே இருக்கிறார். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் அநேக போராட்டங்களை தாண்டி வந்திருக்கலாம், அநேக கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கலாம், அநேக நிந்தைகளை தாண்டி வந்திருக்கலாம். இது உடன் பிறந்தவங்களால் இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கலாம், பெற்றோர்களால் உண்டாயிருக்கலாம், சொந்தத்தால் உண்டாயிருக்கலாம், வேலை பார்க்கும் ஸ்தலத்தில் உண்டாயிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் பார்க்குற தொழில்களில் உண்டாயிருக்கலாம். என்ன இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை உயிர்ப்பிக்கும் தேவன் உங்களுடனே இருக்கிறார். உயிர் தெழுந்த தேவன் உங்களையும் உயிர்ப்பிப்பதற்காக, இதிலிருந்து பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கைக்கு உங்களை கொண்டு வருவதற்காக கர்த்தர் ஆயத்தமாக காத்து கொண்டிருக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, வேதத்தில் சொல்லப்பட்டபடி நாமே முழுமையாக அவருக்கு உகந்த பலியாக ஒப்புவிப்பது தான். கர்த்தருக்கு நல்லாவே நம்ம படிக்கணும். அதாவது கர்த்தருக்கு பிடித்தமான பலி என்னன்னா, நம்ம இருதயத்தை கர்த்தருடைய பாதத்தில் சமர்ப்பிப்பது தான். நம்ம தான் ஒரு பிடித்தமான பலி. நம்ம தேவன்கிட்ட சொல்லும் பொழுது, ஆண்டவரே இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் வாழ்கிறார்னு பவுல் சொன்னது போல, நம்மளும் ஒவ்வொருத்தரும் வாயிலை திறந்து சொல்லுவதை கேட்பதற்காக கர்த்தர் அவளுடன் காத்து கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவஜனமே, உங்களுடனே இடைப்படுவதற்காக, உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து என்று உயிர்த்தெழுந்த நன்னாள். அதிலே நம்ம சந்தோஷித்து தேவநாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். நம்ம தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, மரித்தேன் ஆனாலும் இதோ சதாக்காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று நீர் சொன்ன மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. மரணம், பாதாளம் உம்மை பிடித்து வைத்துக் கொள்ள முடியவில்லை ஆண்டவரே. ஏஸ்தாபனே, நீர் எங்களுக்காக மறுபடியும் உயிர் தெழுந்து எங்களுடனே வாசம் பண்ணுவதற்காக நீ வந்திருப்பதை நாங்கள் உணர்ந்து உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அந்த நிலையிலே நிலைத்திருக்க எங்களை தைரியப்படுத்துமாப்பா, பலப்படுத்துமாப்பா. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கோமாப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அப்படி நீர் அவர்களுக்குள் வாசம் பண்ணும் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு புதிய வாழ்க்கையிலே அவர்களும் உயிரடைய உதவி செய்ய மாட்டவரே. ஆசீர்வதிக்கணுமாப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.